இல்ல. கவுன்சிலர்கள், மேயர்கள் அத விடுங்க. அது அவங்க வந்து அரசியல் கட்சி சார்ந்து பதவிக்கு வந்தவங்க. அரசு அதிகாரிகள் உதாரணம் சொல்லணும்னா, ஒரு ஒயர்மேன் எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஒயர்மேனோ, இல்ல ஒரு கிளர்க்கோ, இல்ல மற்ற கவர்ன்மென்ட் ஆஃபீஸ்ல இருக்கவங்களோ, கவர்ன்மென்ட் சொல்ற ஆர்டர சரியா ஃபாலோ பண்ணலனா, கவர்ன்மென்ட் நெனச்சா அவங்கள தூக்க முடியல. அந்த ஒரு பயத்துல அவங்க வொர்க் பண்ணி தானே ஆகணும். இந்த இல்லைங்கண்ணே. ஒரு குற்றச்சாட்ட எப்படி எடுத்துக்க முடியும்? இல்ல நீங்க சொல்றது புரியுது. என்னதான் அவங்க வந்து அரசு ஊழியர்களா இருந்தாலும், அவங்களும் பொதுமக்கள். அவங்களும் ஒரு கட்சிய சார்ந்து தான் இருப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கவர்மெண்ட் இதுலயும் பார்த்தீங்கன்னா, தொழிற்சங்கங்கள்னு இருக்குது. அண்ணா தொழிற்சங்கங்கள்னு இருக்கும். நெறைய இது பார்த்தீங்கன்னா இருக்கும். அது மாதிரி தான். அங்க இருக்கிறவங்க ஒரு சிலர் வந்து தடை போடுவாங்க. அதெல்லாம் இனிமேல் தான் போக போக தெரிஞ்சுக்கிட்டு தான் எல்லாத்தையும் அப்ப சார் இதில் 2 விஷயத்த நம்ம தெளிவாக சொல்ல முடியும் சார். அவங்க 15 வருஷம் 3 முறை சிஎம்மா இந்த நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு ரூல் பண்ண ஒரு பெரிய இயக்கம் தான் திமுக. அவங்களுக்குன்னு விசுவாசமான கலெக்டர் இருப்பாங்க, அதிகாரி இருப்பாங்க, இபி போர்டில் ஒர்க் பண்ணுவாங்க. மேபி அப்படியும் இருக்கலாம். இன்னொன்று நம்ம ப்ராக்டிக்கலாக ஒன்று யோசிக்கணும். இப்போ இருக்கிறது இந்த கடந்த ஒரு மாதமாகவே எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி பின்னாடி இப்போ வரைக்கும் கடுமையான சம்மரு, வெயில்னா கொளுத்துற வெயில். அப்போ மின்சாருடைய தேவைக்கு மேலே தேவையாகுது. ஏசி இல்லாத கூட ஏசி வாங்குவான். கம்பல்சரி கம்பெனிஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். இதே மழை காலத்தில் பாருங்க, கம்பல்சரி பவர் கட்டே ஆகாது. ஏன்னா மின்சார தேவை பத்தாது. இப்போ ஃபேனு லைட்டு ஏசி ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ மின்சார தேவை அதிகமாகும் போது சிஎம் வீடில், அவங்க பக்கத்து வீடில், பிரைம் மினிஸ்டர் வீட்டு பக்கத்தில் இருந்தால் கூட இந்த சம்மரில் மேபி பவர் கட் வரலாம். இதை நம்ம ப்ராக்டிக்கலாக பொதுமக்களும் புரிஞ்சுக்கணும், எதிர்கட்சியில் இருக்கணும் புரிஞ்சுக்கணும், ஆளுங்கட்சிக்காரங்களும் புரிஞ்சுக்கணும். ஸோ தேவையில்லாம இல்ல யார் மேலயும் பழி போடக்கூடாது. இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஊழியர்களோட என்ன வேலை? அவங்க மக்கள் மத்தியில் அந்த ஏரியாவில் பிரச்சனை வராமல் உயர் அதிகாரிகளுக்கு கெட்டவர் வாங்காமல் அவங்க இதை கண்டுபிடிக்க தெரியாதா? ஒரு மினிஸ்டராக ஒரு குற்றம் சாட்டுறாரு, இவ்வளோ சொல்கிற நீங்கள் அந்த யாருன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அவங்கள ஜாப் ரிசைன் பண்ணுற அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? மினிஸ்டர்கிட்ட தான் இருக்கு. அந்த மினிஸ்டரை இவர் தான் பண்ணணும் 19 ஏன் சொல்கிறீங்க? முடியுமா முடியாதா? ஒரு நைட்லேருந்து ஒரு பகல் நைட் வரை என்ன நடக்குதுன்னு கம்பல்சரி எல்லா அலுவலகத்துலையும் சிசிடிவி இருக்குது. ஒரு தெருவில் டிரான்ஸ்ஃபார்மர் ஒருத்தர் ஆஃப் பண்ணிட்டு அந்த நடந்து போனால் நீ கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா?